பெரியாரை பற்றி பேசிட்டு தான் சீமான் முன்னுக்கு வந்தது. மக்களுக்கு அவரை பற்றி தெரியும்னா அதுவும் ஒரு காரணம். திராவிடா சொல்கிறவங்க அவங்களுக்கு யோகிதம் இல்லை பெரியாரை பற்றி சப்போர்ட் பண்ணுறது. திராவிட முன்னேற்ற கழகம், தட் இஸ் அண்ணாதுரை அண்ட் கருணாநிதி இதே பெரியார் கிட்ட எதுக்கு விட்டுட்டு வந்தாங்க? பிகாஸ் அவர் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி இருந்துச்சு. அண்ணாதுரையும் வாஸ் நாட் ஆல் தட் பெரிய ஏக பத்னி விரதன் கிடையாது. நான் இது ஓப்பனாகவே பேசுவேன், எனக்கு ஒன்றும் பயமும் கிடையாது. ஓகே, இன்னைக்கு மக்களுக்கு என்ன வேலை இல்லை, விலைவாசி ஏறிட்டு இருக்குது, ஜிஎஸ்டி, ஓகே, விவசாயிகள் கஷ்டப்பட்டு இதை பற்றி ஒரு அரசியல் தலைவரும் யாருமே பேசுறது. ஆல்ரெடி மீனம்பாக்கம்ல மழை பெருசாக வந்தால் தண்ணி நிற்குது. அப்போ வந்து இந்த ஆட்சியாளர்கள் ப்ளஸ் இந்த டெக்னிக்கல் பீப்புள், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லாட்டி இந்த இன்ஜினியர்ஸ்லாம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாலே யோசிக்கணும். மாதிரி ஃப்ராட் பண்ணுறவங்களுக்கு தான் இன்றைக்கி நாடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீதி தேவத்தை கண்ணை மூடிட்டாங்க பாருங்கள், அது அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த நீதியும் கண்ணை மூடிட்டு தவறு நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் இதுக்கு முன்னால் செத்துருக்காங்க, அதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. அப்போ வந்து எல்லா ஆட்சியிலையும் இட் இஸ் நாட் டிஎம்கே, ஏஐடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபியும் கிடையாது. எல்லாம் அந்தந்த மாநிலத்திலையும் எங்கெங்கே நடக்கிறாங்களோ எந்தெந்த ஆட்சி பதவியில் இருக்கவங்க இது நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வக்கீல்கள் சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் ஒரு பாமர மக்களால் கொடுக்க முடியாது. லட்சம், ஒரு 10 நிமிஷம் போய் பேசுறதுக்கு ஒரு 10 லட்சம்னா இதை விட பகல் கொள்ளை வேறு எதுவும் கிடையாது. மேம், இந்த பெரியார் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக பேசப்பட்டு வருது. இன்னைக்கு வந்து சீமான் அவர்களுடைய வீட்டுக்கிட்ட வந்து பெரியார் இயக்கங்களை சேர்ந்த நிறைய பேர் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. அதுக்கு சீமான் வந்து பதிலடி கொடுக்குற விதமாக நிறைய பேட்டிகளும் கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுடைய கருத்து என்ன? சீமான் பெரியாரை வச்சு முன்னுக்கு வந்தது. பெரியாரை பற்றி பேசிட்டு தான் அவர் மேடைக்கு அவர் தட் இஸ் அவருக்கு வந்து ஒரு இன்னைக்கு மக்களுக்கு அவரை பற்றி தெரியும்னா அதுவும் ஒரு காரணம். ஐ திங்க் பெரியாரே அவருக்கு வந்துட்டு ஒரு மேடை கொடுத்துருக்கார் பேசுறதுக்கு, இல்லையா, இந்த திராவிட கழகங்கள். அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ வந்து அவர் செத்து போயாச்சு. இப்போ வந்து அவர் யாரை பற்றி கொச்சை பண்ணுறாருன்னா அவரை பற்றி, அந்த மணியம்மை பற்றி. இந்த சுச்சுவேஷனில் மணியம்மைக்கும் அவருக்கு என்ன நடந்தது? இது வந்துட்டு மக்களுக்காக ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதால் மக்களுக்கு சோறு வரப்போதா, இல்லாட்டி மக்களோட பிரச்சனை முடிய போதா, இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைக்க போதா, இல்லாட்டி என்ன விவசாயிகளுக்கு விவசாயம் நடப்பது கிடையாது. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இதை பற்றி நம்ம கொச்சைப்படுத்துறதும் வேணாம், ரெண்டும் வேண்டாம். அதே மாதிரி இந்த திராவிடா சொல்கிறவங்க அவங்களுக்கு யோகிதம் இல்லை பெரியாரை பற்றி சப்போர்ட் பண்ணுறக்கேன்னா இதே தட் இஸ் திராவிட முன்னேற்ற கழகம், தட் இஸ் அண்ணாதுரை அண்ட் கருணாநிதி இதே பெரியார் கிட்ட எதுக்கு விட்டுட்டு வந்தாங்க? பிகாஸ் அவர் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனை எதுக்காக அவர் பண்ணார்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து இன்றைக்கி அதை பற்றி கொச்சப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் சப்போஸ் நிஜமாகவே மனசார அவர் வந்து அந்த பெண்ணுக்காக ஒரு, ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஆள் என்ன பண்ணுறான் அந்த பொண்ணை வச்சுட்டு அப்படி நம்ம சொசைட்டி இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அதுக்காக நிஜமாகவே அவர் வாழ்க்கை கொடுத்தாரா, இல்லாட்டி he wanted to have a lady with them, அது வந்து அவரோட பர்சனல் இது. ஓகே, அது முடிஞ்சு போனதுல முடிஞ்சது இல்லை. ரெண்டாவது வந்து அவர் வந்து அவரை பற்றி கொச்சப்படுத்துனது இதே அண்ணாதுரையும் இதே கருணாநிதி. அப்போ வந்து அவங்களுக்கு ரைட்டே கிடையாது ஃபஸ்ட் வந்து அவரை பற்றி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி இருந்துச்சு. அண்ணாதுரையும் வாஸ் நாட் ஆல் தட் பெரிய ஏக பத்னி விரதன் கிடையாது. நான் இது ஓப்பனாகவே பேசுவேன், எனக்கு ஒன்றும் பயமும் கிடையாது. ஓகே, அதனால இந்த மாதிரி இந்த பொலிட்டீஷியன்ஸ், லீடர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ்க்கு அந்த லீடர்ஸ் சோ கால் தலைவர்களுக்கு வந்துட்டு தனி மனிதன் ஒழுக்கம், தட் இஸ் மனிதன் ஓ மனுஷி, இந்த பொம்பளைங்களுக்கும் சரி ஆம்பளைங்களுக்கும் சரி அந்த தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாட்டி இவங்க யாரும் பொது வாழ்க்கைக்கு வரவே கூடாது. தே ஹாவ் நோ ரைட்ஸ். அதே மாதிரி ஒருத்தரை பற்றி செத்து போன ஒருத்தரை பற்றி பேசிகிட்டே இருக்குது, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. இன்றைக்கி மக்களுக்கு என்ன வேலை இல்லை, விலைவாசி ஏறிட்டு இருக்குது, ஜிஎஸ்டி, ஓகே, விவசாயிகள் கஷ்டப்பட்டு இதை பற்றி ஒரு அரசியல் தலைவரும் யாருமே பேசுறதில்லை. ஒன்றுமில்லை. இப்போ மதுரை சைடில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்குது இந்த டங்ஸ்டன் பற்றி. இதெல்லாம் விவசாய பூமி தான் எடுக்கிறதுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே இந்த ஏர்போர்ட் இது அதுவுமே வந்துட்டு லேக் ஏரியாவை வந்து இது அக்வயர் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி மீனம்பாக்கம்ல மழை பெருசாக வந்தால் தண்ணி நிற்குது. அப்போ வந்து இந்த ஆட்சியாளர்கள் ப்ளஸ் இந்த டெக்னிக்கல் பீப்புள், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லாட்டி இந்த இன்ஜினியர்ஸ்லாம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாலே யோசிக்கணும்.
இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஒண்ணுமில்ல. இப்போ வந்துட்டு இந்த இது ஹூண்டாய் ஃபேக்டரியே எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த டைம். பட் இட் வாஸ் இன் டிஎம்கே பீரியட்ல தான். அப்போ வந்து மாறன் வந்து மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோ ஏதோவா இருந்தார். ஓகே. அப்போ அந்த டைமில் தான் இந்த ஹூண்டாய் ஃபேக்ட்ரி. இப்போவும் கூட நிறைய ஃபார்மர்ஸ்க்கு அந்த காம்பன்சேஷன் பணம் வரல. அப்போ வந்து இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் நிஜமாவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழை எளியோர் ப்ளஸ் இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் மனசார ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ அந்த காம்பன்சேஷனே இன்னும் வரல. இப்போ வந்து இங்கே போய் இந்த மதுரை சைடில் வந்து இந்த டங்ஸ்டன் இதுக்காக நீங்கள் வந்து அதே இந்த வேதாந்தாக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்போ வந்து இந்த அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், இந்த பியூரோக்ராட்ஸு எல்லாருமே ஒரு கார்ப்பரேட்டுக்காக தான் சாதகமாக போடுறாங்க தவிர்த்துட்டு மக்களுக்காக யாருமே இல்லை. அப்போ வந்து அங்கே அட்லீஸ்ட் நம்ம என்ன பாராட்டணும்னா விவசாயிகள் வந்து சேர்ந்துருக்காங்க, நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே. அப்போ வந்து அந்த காம்பன்சேஷன் இங்கே உருப்படல ஹூண்டாய். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஏர்போர்ட் அவங்க சொல்கிற மாதிரி உண்மை தான். இந்த டிஎம்கேல இருக்க பெரிய பெரிய ஆட்கள் வந்து நிறைய லேண்ட் அந்த வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல நம்ம வந்து இது நிறைய நடக்குது இந்த மாதிரி. அகைன் இது வந்து மக்கள் தான். நான் வந்துட்டு இந்த மதுரை விவசாயிகளை நான் வந்து ஃபுல்லாக 100-200% சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் அவங்களுக்கு நிஜமாகவே நியாயம் கிடைக்கணும். ஏன்னா இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அரசியல் வாட் யூ கால் இந்த பியூரோக்ராட்ஸ், இந்த வேலை செய்யும் ஆட்கள், இந்த ஐஏஎஸ்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி மனிதாபிமானம் ரெண்டும் கிடையாது. அண்ட் மக்கள் சக்தி நான் சொல்கிற மாதிரி மறுபடியும் மக்கள் சக்தி திரண்டுனாங்கன்னா எந்த ஒரு மனுஷனாலையும் ஒன்றும் பண்ண. அமெரிக்கா பாருங்கள், இந்த நிறைய பேர் நக்கல் பண்ணுவாங்க, சாமி இருக்குதா. இயற்கை தான் சாமி. என்னை பொறுத்து நான் இயற்கை தான் நம்புவேன். அப்போ அந்த இயற்கையை வந்து என்ன பண்ண முடிஞ்சுது அமெரிக்காவில், அதே மாதிரி தான் இங்கே வந்து மக்கள் திரண்டுனாங்கன்னா இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் இந்த ஊழல்வாதிகளெல்லாம் மக்கள் ஒரு வழி பண்ணிடுவாங்க. இட்ஸ் ஹேப்பன் லைக் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். மேம், ஆனால் இதை பற்றியெல்லாம் பெருசாக பேசுகிறாங்க, பெரியாரை பற்றியெல்லாம். ஆனால் புதுக்கோட்டையில் வந்து மணல் கொள்ளையில் வந்து ஒருவர் வந்து விபத்துன்ற முறையில் ஏற்படுத்தி ஒரு கொலை பண்ணியிருக்கிறதா இப்போ கோர்ட்லேருந்தே உண்மை வெளியே வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிஜமா இது இப்போ மட்டும் நடக்கலாமா? நிறைய பேர் இந்த மாதிரி விசில் ப்ளோவர்ஸ், தேர் ஆல் விசில் ப்ளோவர்ஸ். ஓகே. இந்த விசில் ப்ளோவர்ஸ் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பேச்சளவுக்கு தான். பட் நம்ம போய் அந்த கோர்ட்டில் போய் அந்த விசில் ப்ளோவர்ஸில் ப்ரொடெக்ஷன் வாங்கிறதுக்குள்ளார அந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதெல்லாம் கிடையாது. கேட்டோன்னா உடனே இது இப்படி கிடையாது, இந்த லா இதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளை மழுப்பி நம்ம உயிரை வாங்கிடுவாங்க. இப்போ வந்து இந்த சாவு இப்போ புதுக்கோட்டை இது இஸ் நாட் த ஃபர்ஸ்ட், இதுதான் முதல் தடவை கிடையாது. நிறைய பேர் இதுக்கு முன்னால் செத்துருக்காங்க. அதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. அப்போ வந்து எல்லா ஆட்சியிலையும் இட் இஸ் நாட் டிஎம்கே, ஏஐடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபியும் கிடையாது. எல்லாம் அந்தந்த மாநிலத்திலையும் எங்கெங்கே நடக்கிறாங்களோ எந்தெந்த ஆட்சியாளர்கள் தட் இஸ் பதவியில் இருக்கவங்க இது நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜுடிஷியரி தட் இஸ் கோர்ட், நீதிமன்றங்களும் நிஜமாகவே வந்துட்டு ஒரு மனசார இவங்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இல்லை. இப்போ நான் நிறைய கோர்ட் கேசஸ் என்னோடதே இருக்குது. நம்ம போய் பார்க்கும்போது பேசும்போது அந்த லாயர்ஸே ஓப்பனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜட்ஜுக்கு முன்னால் இந்த லாயரை போய் விட்டிங்கன்னா இந்த ஃபீயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஃபீயை வந்து ஜட்ஜுக்கே போகுது ஆகியல் ஓப்பனாக பேசுகிறாங்க. இப்போ நான் வந்து ஆந்திராவில் இருந்தேன், ஹைதராபாத்தில் இருந்தேன், டெல்லியில் இருந்தேன், எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. அப்போ இதை விட அசிங்கம். அப்போ வந்து ஒரு நீதிமன்றங்களையே நீதி வந்து விலைக்கு போகும்போது அப்போ பாமர மக்கள் இப்போ என்னாலே இந்த ஃபீஸ்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வக்கீல்கள் சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் ஒரு பாமர மக்களால் கொடுக்க முடியாது. லட்சம், எல்லாமே லட்சம். ஒரு 10 நிமிஷம் போய் பேசுறதுக்கு ஒரு 10 லட்சம்னா இதை விட பகல் கொள்ளை வேறு எதுவும் கிடையாது. அந்த அந்த அவங்களும் அந்த லாயர்ஸ்க்கும் அந்த மனசாட்சி இருக்கணும். அப்போ வந்து இது வந்து ஒரு கொள்ளை. இது வந்து என்ன சொல்ல, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எவனுக்கு பதவி பணம் இருக்குதோ அவன் தப்பிச்சிக்கிறான். பட் இந்த பாமர மக்கள் தட் இஸ் நடுத்தர மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இதை வந்துட்டு நான் தான் சொல்கிறேன், யாரோ ஒரு ஆட்சியாளர் நல்லவங்களாக வந்தாங்கன்னா இந்த மாற்றங்கள் வரலாம். ஆனால் இது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். நான் எப்பவும் என்னோடய வார்த்தை காலம்தான் பதில் சொல்லணும் தான், இதே தான். ஆனால் இந்த மாதிரி மணல் கொள்ளையில், நிலக்கொள்ளையில எல்லாம் வந்து ஆளுங்கட்சி உறுதுணையாக இருக்கிறதாவும் சில கருத்துக்கள் வெளியே வருது. உண்மை. ஏன்னா இப்போ எனக்கே என்னோடய லேண்ட் ஒன்று ஒரு டிஎம்கே
டிஎம்கே ஆள் என் லேண்டை போய் விற்றுருக்கான், என்னோட லேண்டு. அவன் பொண்டாட்டி பேரும் கீதா. என்னோட கையெழுத்து இல்லை, கை நாட்டு போய் போட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு இன்னார் லேண்ட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நான்லாம் கொஞ்சம் லைம்லைட். நான் அப்போ ஆக்சுவலி ஐ வாஸ் எம்எல்ஏ கேண்டிடேட் கடை. அந்த ஆஃபீஸில் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் வந்து எம்எல்ஏவாக நின்னீங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்ச நானே வரல. தட் இஸ் அந்த டிரான்சாக்ஷன் நான் நேர்லேயே போகல. அப்போ வந்து கை நாட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு 2 சாட்சிகள். அதில் வந்து ஒருத்தன் டிஎம்கே, இன்னொருத்தன் வந்து ஒரு லேண்ட் மாஃபியாக்காரன். அவன் சாட்சி கொடுக்குறான், இது மேடத்தோட கை நாட்டு தான் சொல்லி. நான் போய் எனக்கு தெரிய வந்தேன்னா போய் கம்ப்ளைண்ட் சொல்லும்போது அவங்கள ஆஃபீஸர்ஸே என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் மேடம் இது ஒரு பொய் டிரான்சாக்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு உணர்வு இருக்குது? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாகவே என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு அங்கே இருக்க ஒரு அந்த புரோக்கரு, யார் வீடு உங்களுக்கு வேணும் கீதா மேடம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு இப்படி பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னா எவ்வளோ பகிரங்கமாக இந்த மாதிரி நடக்குது, இது எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, எவ்வளோ பேர்த்துக்கு இப்போ நீதிமன்றத்துக்கு போனான்னா வருஷ கணக்கில் ஆகுது இந்த கேஸஸ். அதுக்குள்ளே அந்த மனுஷன் செத்தே போயிடுவான், அந்த லேடியோ. அது அகைன் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, எந்த ஒரு குடும்பம் வந்து இந்த நீதிமன்றங்களை ஏறுதோ அந்த குடும்பமே உருப்படாதுன்னு சொல்லி. இது உண்மை, இது உண்மை. ஸோ அகையில் இது நடக்குது. தட் இஸ் ஆளுங்கட்சி, எந்தெந்த ஆளுங்கட்சி அதே மாதிரி இந்த கட்சி ஆட்சி மாறும்போது இவன் தப்புன்னு அந்த கட்சிக்கு போயிடுவான். இவங்களுக்கெல்லாம் என்ன பற்றும் கிடையாது. அப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறவனுக்கு தான் இன்றைக்கி நாடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதை வந்து இந்த நீதிமன்றங்களும் கண்ணை மூடி, இந்த நீதி தேவத்தை கண்ணை மூடிட்டாங்க பாருங்கள், அது அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த நீதியும் கண்ணை மூடிட்டு தவறு நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.